God bless you. God bless you. God bless you. Shalom, shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us. I welcome you all on this auspicious day, a day where the history itself was stunned to record the incident that happened today. I want you to be present. Today we will not just read, we will not just clap hands, we will not just sing songs of worship saying that my Lord is resurrected, but we will go through all the mystical things that has been hidden in the text, getting the essence of it. Because whatever Jesus did, he never did it for himself, never did it for pride, never did it for a religion. He always did it with a reason. Today we'll find out the reason, we'll sketch it out, we'll use it in our lives, and we also will be resurrected today. Stay connected with us. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறந்த நாளில் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பற்றி பேசி கைகளை தட்டி வீட்டுக்கு செல்லுவது நம் நோக்கம் அல்ல. இன்று அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உணர்ந்து நாமும் உயிர்த்தெழ போகிறோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 8. Matthew chapter 28 1 to 8. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வாசிக்க கேட்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். Hallelujah. Read me the 6th verse again. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is not here, for he is risen. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு I am resurrected. நான் உயிர்த்தெழுந்தேன். I am resurrected. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உயிர்த்தெழுந்தேன், நான் உயிர்த்தெழுந்தேன். I am resurrected. கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜெமிலுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அந்த வல்லமையை புரிந்து கொண்டு நாங்களும் உம்மோடு உயிர்த்தெழ நீர் உதவி செய்யும். நீர் எங்களோடு இருந்து காரியங்களை வழி நடத்தும். அதனை புரிந்து கொண்டு சரியான பாதையில் நடக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம், ஷலோம். நல்ல சிரிச்ச முகத்தோட ஷலோம். இன்னைக்கு நம்மளுடைய வெற்றியின் நாள், சிறந்த நாள். அல்லேலூயா. விசுவாசமும் நம்பிக்கையும் பிறந்த நாள். ஆமென். அல்லேலூயா. மொத்த எருசலேம், இஸ்ரேல் முழுவதும் இருளினால் சூழப்பட்டது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டார்க். 12 சீஷர்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் அவரை பின்பற்றிய மக்களின் எண்ணங்கள், தைரியம் எல்லாம் உடைக்கப்பட்டது. எவர் ஒருவரை இவர்தான் நம்மை எல்லாவற்றிலும் இருந்து மீட்பார் என்று நினைத்தவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார், மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். அந்த மரணத்தின் வாசனை, the scent of death, அது இன்னும் அங்கேயே இருந்து கொண்டிருந்தது. மனசுடைந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் அமர்ந்திருந்தார்கள். They were shattered. Just think of it. 3.5 வருஷம் எவரும் செய்ய முடியாததை செய்து காட்டி, பாவிகளை நேசித்து
பரிசேயர்களை கோபம் கொள்ளாமல் அவர்களுக்கும் சரியான பதிலை அளித்து யாருக்கும் எந்த தீங்கும் இடையூறும் செய்யாமல் செய்தது எல்லாம் நன்மை மட்டுமே செய்த அந்த நேசர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எந்த காரணமும் இல்லாம அடித்து கொல்லப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார்ன்றதை விட he was executed, that was the right word. அடித்து கொல்லப்பட்டார். he was executed. எல்லா வேலையும் விட்டுட்டு பின்னாடி பின்தொடர்ந்து வந்தவங்க, இனி இவர் தான்ப்பா எல்லாம் அப்படின்னு நம்பி வந்தவங்க, தன்னுடைய மனைவியெல்லாம் சட்டையே படுத்தாம ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க இன்னைக்கு மனசு உடைஞ்சு போய் அமர்ந்திருக்காங்க. ஏன்னா நம்பிக்கை, விசுவாசம், பரிசுத்தம், மன்னிப்பு, இது எல்லாவற்றையும் காட்டின 9 கனிகள் என்று அடக்கம் செய்யப்பட்டது. அப்போ இது பொய்யா? எப்படி இருந்திருக்கும்? 3 வருஷம் இவர் பேசின பேச்சுல மிக தைரியம் கொண்டு இனி எவன் வந்தாலும் ஜெயிச்சிடலாம் நினைச்ச போது பேசின ஆள் மரித்து விட்டார். என்ன பேசினார்? சாவே கிடையாது, என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு மரணமே இல்லை என்று சொல்லுகிறார். சொல்லுகின்ற ஆள் மரித்து விட்டார். ஹலோ, சொல்லுகின்ற ஆள் மரித்து விட்டார். இந்த குழப்பத்தில் இருக்கின்ற சமயத்தில் சடங்குகள் செய்யணும். அதனால் பெண்கள் தங்கள் மனசை உறுதிப்படுத்தி கொண்டு விடியற் பொழுது ஆகுறதற்கு முன்பாகவே, சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே அவங்க கடந்து வராங்க கல்லறை பக்கம். வரும்போதே டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. கல் அவ்வளோ பெரிய கல்லாச்சு, யார் புரட்டி போடுவான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போதே தேவதூதன் போல ஒருவன் இறங்கி அந்த கல்லை புரட்டி எறிந்தான். எரிஞ்சிட்டு அவன் சொன்னது, அவர் இங்கு இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெளிந்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். மனிதனுக்காக பிறந்து மனிதனை வழிநடத்தி மனிதனால் மறுதலிக்கப்பட்டு மனிதனின் பாவத்தை பாவமே அறியாத அவர் மேல் சுமந்து மனிதன் இறந்து மீண்டும் கிறிஸ்துவுக்குள் எழ வேண்டும் என்று ஒரு வழியை உண்டாக்கி அதற்காக ரத்தம் சிந்தி இத்துடன் முடிந்தது என்று நினைத்த போது சூரியன் உதிப்பதற்கு முன்பே உயிர்த்து மரணத்தை வென்று கல்லறையை புண்ணிய ஸ்தலமாக மாற்றி, கல்லறையை புண்ணிய ஸ்தலமாக மாற்றி அமர்ந்த பரம்பொருளே, ஈசனே, மாணிக்கமே, நாதனே, கண்மணியே, ராஜாதி ராஜாவே, கருணை கடலே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, அன்பின் பிறப்பிடமே, பரிசுத்தத்தின் அடையாளமே, உயிரோடு எழுந்த என் நேசர் என்றென்றும் வாழ்க. என்ற அடையாளங்கள், ஆதாரங்கள், இது சாத்தியமல்ல என்று பல பேர் கூறலாம். ஆனால் அவர் பெயரை அனைவரின் மனதிலும் பொறித்து விட்டவர் என் இயேசுநாதர். அவர் என்றென்றும் வாழ்க. உலகின் முடிவு பரியந்தம் அவர் நாமம் வாழ்க. அல்லேலூயா. இந்த இனிய நாளில் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ரிசரக்ஷன் டே. பக்கத்தில் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி ரிசரக்ஷன் டே, ஹாப்பி ரிசரக்ஷன் டே. வெல்கம் யூ ஆல் ஆன் திஸ் ஹாப்பி ரிசரக்ஷன் டே. நவ் லெட்ஸ் கெட் டு தி சப்ஜெக்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் சிறப்பான காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வெளிப்படையா சொல்றது தேவன் உயிர்த்தெழுந்தார், அதனை கொண்டாடுவோம் என்று. ஆனா இந்த சிறப்பான நாள்ல நம்ம செய்கின்றது புதிய ஆடை, 40 நாள் தவத்தின் 41வது நாள் பிரியாணி. என்னங்க 40 நாள் தவசத்தை கலைச்சு இன்னைக்கு அப்பா அப்படின்னு இன்னைக்கு நிம்மதி அடைகின்ற நாள். ஆமாவா இல்லையா? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மிகப்பெரிய கொடுமை. கரெக்டா நம்ம 40 நாள் இதுக்குன்னு ஒதுக்கிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடியே பிரியாணி போவோம். சரி, நம்ம முன்னாடி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பாஸ்டருக்கு பார்சல்ல போகுது.
இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா அப்படி சொல்லுவோம், உயிர்த்தெழுந்த நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். சர்ச்சுக்கு வருவோம், பாட்டு பாடுவோம், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் பாடணுமா இல்லையா? அந்த யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மெர்வின் அவர்கள் சட்டை போட்டு வந்தார் பாத்தீங்களா? அதாவது சிங்கம் மாதிரி அப்படி போட்டு வந்திருக்கார், ராஜா உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு சிம்பாலிக்கா காமிக்கிறார். ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு வந்து கொண்டாடுவோம், பாட்டு பாடுவோம், வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடுவோம், தூங்குவோம், அடுத்த நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை மறந்துடுவோம். வருஷமா என்ன பண்றோம் அப்படின்னா, வருவோம், நல்லா கைத்தட்டி பாடுவோம், வர்ஷிப் அப்போ 2 கண்ணீர் சிந்துவோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்னோடனே சந்தோஷமா கைத்தட்டுவோம், வீட்டுக்கு போனோடனே மறந்துடுறோம். இதற்காகவா ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார்? இதையெல்லாம் சரி ஒரு ஓரம் கட்டிடும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இயேசுநாதர் வந்து பெருமை கொள்ளுகிற தேவன் அல்ல. எந்த இடத்திலும் நானே அப்படின்னு பேசி நான் பார்த்தது கிடையாது. தான் கிறிஸ்துவா என்பதை பேதுரு தான் சொல்லுகிறாரே தவிர அவரே சொன்னது கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீரே கிறிஸ்துன்னு சொல்லும் போது இதை கூட வேற யார்ட்டையும் சொல்லாதப்பா அப்படின்றாரு. பெருமையே பிடிக்காத மனிதர். தான் தான் இதை செஞ்சேன், 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு இப்படி செஞ்சேன்னு ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்து இப்படி பெல் அடிக்கல, எல்லாரும் என்னை தேடி வாங்கன்னு தேவன் சொல்லல. தன் அற்புதத்தை செய்துவிட்டு போயிட்டே இருந்தார். யார் கேட்டாலும் பிதாவுக்கே மகிமை, முடிஞ்சு. பெருமை கொள்ளாத இயேசுநாதர் செத்து உயிர் தெழுந்தார் அப்படின்னா இந்த நாள்ல கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கறதுக்காக செஞ்சாரா, இல்ல தான் தான் ஒரே கடவுள்னு காமிக்கிறதுக்காக இதை செஞ்சாரா? நிச்சயம் கிடையாது. நம்மளாம் இன்னைக்கு நினைச்சுக்கிறோம் கிறிஸ்தவத்தின் அடையாளம் தேவன் உயிர் தெழுந்தது. இதை வேற கடவுள் யாராவது செஞ்சிருப்பானா? அப்படி பெருமை பாராட்டுவதற்கு தேவன் இதை நிகழ்த்தவில்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மார்த்தட்டி கொண்டு தேவன் இதை செய்தார் அப்படின்னு சொல்றதோடைய காரணத்தை புரிஞ்சுட்டு நம்ம சொல்லணும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, there is only one grave that is open, that is the grave of Lord Jesus Christ. Can anyone do this அப்படின்னு ஒரு கேள்வி. உங்க கடவுள்களெல்லாம் தூஷிச்சு பேசுறாங்க, உங்க கடவுள்களால முடியுமா அப்படின்னு ஒரு பெருமை கொள்றோம் பாருங்க. ஏன் உயிர் தெழுந்தார்ன்றதே தெரியாம பெருமை கொள்வது மிகவும் தவறு. தேவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உயிர் தெழுந்த பிறகு தேவன் 40 நாள் கிட்ட இந்த உலகத்துல இருந்தார். ஆமா இல்லையாங்க? 500 பேர்கிட்ட சந்திச்சாருன்னு பவுல் எழுதியிருக்காரு. 500 பேர்கிட்ட, 500 பேர்கிட்டையும் எங்கேயுமே நான் தாண்டா அது, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, சாவையே முழுங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் தேவன் பேசவில்லை. தேவன் எந்த இடத்திலும் பேசவில்லை. உயிர் தெழுந்து மகதலேனாள் மரியாளை சந்திக்கிறார். சந்தித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் பிதாவிடத்திலும் என் பிதாவிடத்திற்கும் செல்லுகிறேன். அங்க கூட என் பிதான் பெருமை கொள்ளாம உன் பிதா, உனக்குள்ளும் அவர்தான் இருக்கிறார், உன் பிதாவிடத்திலும் என் பிதாவிடத்திற்கும் செல்லுகிறேன் அப்படின்னு தாழ்மையின் அடையாளம் அவர்தான். அப்படி பேசக்கூடிய இயேசுநாதர் உயிர் தெழுந்த நாளை எதற்காக செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு இயேசுநாதர் மிகப்பெரிய காரியத்தை நிகழ்த்தி விட்டார். புனித வெள்ளி அன்று அனைவருக்கும் விடுதலை கொடுத்து அதை ஒவ்வொருவரும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்துட்டார். பேசுனா பத்தாது, செஞ்சு காட்டினாதான் சரிப்பட்டு வரும்னு செஞ்சு காமிச்சிட்டார். அது போதுமேங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நமக்கு சிலுவை இருக்கு, அதுல நம்ம பழைய மாம்சத்தை அரைஞ்சிட்டோம். தேவனிடம் போங்க அப்படின்னா நம்ம தாராளமா போயிடலாமா இல்லையா? ஒரு நியாயமான கேள்வி, நல்ல நாள்ல இந்த கேள்வி கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க. ஒரு நியாயமான கேள்வி. பிதாவானவர் வானத்தை திறந்து எப்பா நீ மேலே ஏறி வந்துருன்னா எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போய்வீங்க? என்ன ஒருத்தர் தெளிவா இருக்கீங்களா நீங்க? இல்ல இல்ல, இது நான் சும்மா தான் கேட்கறேன். சொல்லுங்க. பிதாவானவர் உங்களுக்கு ஒரு தேவதூதன் அனுப்பி நீ இந்த உலகத்துல கஷ்டப்பட்டது போதும், இன்னைக்கு மத்தியானம் பிரியாணியை சாப்பிட்டு 40 நாள் தவத்தை களைச்சிட்டு ஏறி வந்துருன்னா எத்தனை பேர் போவீங்க? போக மாட்டீங்களா? வீடு கட்டணுமா? போயிருவோம்ல. ஆளா தொல்லை ஒளிஞ்சது இந்த ஆளுக்கு நீரே சோறு போடும்னு சல்லுன்னு ஏறி போயிருவோமா இல்லையா? ஆளை விடுமையா, பிரச்சனையே வேண்டாம், ஃப்ளை பறந்துருவோமா இல்லையா? அப்படி செஞ்சிருந்தா தப்பே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம பழைய மாம்சத்தை அறையிறோமோ அன்னைக்கே நம்ம உயிர் பிரிஞ்சு தேவனிடத்துல போறதா எத்தனை பேர் சந்தோஷமா போயிருப்போம். அதுதான் லிபர்ட்டிங்க, அதுதான் வேணும். இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்காக கஷ்டப்படுறோம்? ஒரு நாள் பரலோகம்னு ஒண்ணு இருக்கு.
இந்த மாம்சத்தை, இந்த உடலை விட்டு பிரிஞ்சு பரலோகத்துக்கு போயிடணுன்றதானங்க கிறிஸ்தவத்தோடைய நோக்கம். அதுக்காக தான் முங்குறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொருத்தனையும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் உண்மையை பேசுகிறேனோ? பரவாயில்ல, யார் தான் பேசுவா, நம்ம கொஞ்சம் பேசுவோம். எதுக்கு செய்கிறோம்? பரலோகம் போயிடணும். எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை? இந்த பாடல், பரலோகம் போகணுன்றவங்களுக்கு இந்த பாடல் நல்லா தெரியுமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இருக்கா இல்லையா? இன்னொரு பாட்டும் இருக்கு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இந்த 2 பாடலையும் அப்படி வச்சிருப்போம். ஆண்டவர் வரும்போது பாடிடணும், ஆயத்தமாவும் ஆயத்தமாவும் ஆயத்தமாவும். எதுக்கு? இந்த உடலை விட்டு பிரிஞ்சு பரலோகத்துக்கு போயிடணும்னு. இன்னைக்கு இயேசுவானவர் குட் ஃப்ரைடே, அதாவது ஃப்ரீடம் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாருக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்காரு. எப்பா, இதுதான்ப்பா விஷயம். நீ சிலுவையை சுமந்து உன் மாம்சத்தை அதில் அடிச்சுட்டு நீ மேலே போயிருந்தா நம்ம சந்தோஷமா போவோமா இல்லையாங்க? பரலோகம் போறதுக்கு அவரே வழி சொல்லி இருக்காருங்க. கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. எங்கிட்டு போகணும், எப்படி போகணும், எதை செஞ்சா போகலான்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் நானும் செய்வோமா இல்லையா? செய்யலாம், செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஏன் உயிர் தெழுந்தார்? ஏன் உயிர் தெழ வேண்டும்? இந்த கிறிஸ்தவம் என்ற மதத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கா? தன்னுடைய பெருமையை உலகமெங்கும் பாடணுன்றதுக்காகவா? அதெல்லாம் கிடையாது. இதுல மிகச்சிறந்த ஒரு ரகசியம் அமைந்திருக்கிறது. ஆமே. என்ன ரகசியம் பாஸ்டர்? ரோமர்ல மிக தெளிவா எழுதியிருக்கிறார் பவுல். எடுங்க பார்ப்போம். ரோமர் 6 முதல் 11. ரோமன் 6 to 11. ரோமர் 6 11 மிக அழகாக பவுல் எழுதியிருக்கிறார். வாசிங்க பார்ப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவரோடு அறையப்பட்டது. ஓகே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பிழைத்தும் இருப்போன்ற வார்த்தையை காட்டிலும் உயிரோடு எழுந்தோம்ன்ற வார்த்தை சரியான வார்த்தை. திரும்ப மேல வாசிங்க பாப்போம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக்கி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தில் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிவதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். வசனம் அப்படியே இருக்கட்டும். நீங்க என்னைய கொஞ்சம் பாருங்க. வசனம் அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு கேள்வி வச்சோம். ஏங்க இயேசுவான ஒரு உயிரோட எந்திரிச்சார்? மரிச்சிட்டு அப்படியே பரலோகம் போயிருந்தா யாரும் தப்பு சொல்ல முடியாது. தப்பும் கிடையாது. அவர் ஏன்னா வழி வகுத்துட்டார். மனித குலத்தை தேவனிடத்தில் சேர்ப்பதற்கு இந்த கருவியை கொண்டு ஒரு மிகப்பெரிய வழியை வகுத்துட்டார். அப்புறம் உயிரோடு எந்திரிச்சா என்ன, எந்திரிக்கல என்ன, தப்பே கிடையாதுங்க. ஆனா இயேசுவானவர் என்ன செய்கிறார்னா, மரணம் அப்படின்றது இந்த உடலுக்கு பொருந்தியது. நான் சொல்வது புரியுதா? நீங்க எல்லாரும் இந்த உடலை எப்படி தட்டுங்க பார்ப்போம். இந்த உடலுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கு சிஸ்டர். இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அன்னைக்கு இந்த உடல் செத்து போகட்டும். ஆனா அன்னைக்கு வரைக்கும் நம்ம ரட்சிப்படையாம மாம்சத்தின்படி இச்சைகளுக்கோ பாவங்களுக்கோ அடங்கி இருக்க கூடாதுன்றதுக்காக இயேசுவானவர் என்ன செய்கிறார்? இந்த மாம்சத்தை எப்படி மரணிக்க செய்யணும்னு செஞ்சு காட்டுறார். செஞ்சு காட்டின பிறகு அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ, எதற்கு உயிர் தெழுந்தார்னா இந்த மாம்சத்துல இருந்தாலும் பரிசுத்தமா இருக்க முடியும்னு காமிக்கிறதுக்காகவே உயிர் தெழுந்தார். இந்த மாம்சத்துல இருந்தாலும் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்க முடியும்ன்றதுக்காக உயிர் தெழுந்தார். இந்த மாம்சத்துல இருந்தாலும் வெற்றி பெற முடியும்ன்றதுக்காக உயிர் தெழுந்தார்.
இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுவோடு மரித்தோம், அது அந்த ப்ரொசீஜரை நம்மளும் ஃபாலோ பண்றோம், அப்படியே மரணத்துக்கு போடுறோம் உடம்ப. அதே சமயம் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து தேவனுக்கு எப்படி உண்மையானாரோ அதே போல நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு பவுல் எழுதியிருக்கார். கிறிஸ்து தந்த இந்த ஞானத்தின்படி தேவனுக்கு உயிருள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டும்னு பவுல் எழுதியிருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறவங்க நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஓகே. இப்போ இந்த உடல் பாருங்க, இதை மண்ணினால் தேவன் உருவாக்குறார், ஒரு தாயின் வயிற்றுல நம்மளை தோன்ற வைக்கிறார், பிறக்க செய்கின்றார். இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? 90 வயசோ 99 வயசோ 120 வயசோ இல்லை மெத்துசுல்லா மாதிரி 1000 வயசோ. ஆமீன் வராதே பாஸ்டர், வேண்டாம் பாஸ்டர், 60 அப்படி தொட்டுட்டா போதும், அவுட் ஆயிடுறேன் நான் அப்படின்றோம். 100, 120, 80, 89 இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாம்சத்திற்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் கொடுக்கப்பட்டிருக்குங்க. நம்ம இந்த மாம்சத்திலே இருந்தோன்னு வைங்க, கடைசி காலம் வரைக்குமே இச்சைகளோ காம விகாரங்களோ களியாட்டுகளோ இதுல மாட்டிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா அதுதான் விதி, அதுதான் நேச்சர், அதுதான் இந்த உலகத்துடைய சட்டம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எதுவும் யோசிக்காதீங்க, சும்மா உட்காந்து பாருங்க. இந்த மாம்சம் உங்களை தூண்டுதா இல்லையாங்க? இந்த மாம்சத்தில் ஒரு மிக சிறந்த காரியம் ஒன்று இருக்கு. இட்ஸ் கால்ட் எமோஷன்ஸ், உணர்வுகள். இன்னைக்கு எல்லாரும் உணர்வுகளை மெய்ப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஐ எம் டூயிங் பை மை எமோஷன்ஸ் படி வாழ்ந்தா நிறைய கொலை விழுவும். அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பயங்கர கோபம் வரும். எனக்கு கோபம்ன்றது ஒரு உணர்ச்சி. எனக்கு கோபம் வருது, சாமியல் பாய் எதோ என்னை கோபப்படுத்திட்டாரு, இவரை கொல்லணும் அப்படின்னு நான் என் உணர்ச்சியை வெளிப்படுத்தினா என்ன ஆகும்? ஹலோ, இன்னைக்கு நம்ம எதற்கு அடிமையாக்கிட்டோம்னா உணர்ச்சிகளுக்கு அடிமையாக்கிட்டோம். உணர்ச்சிகளுக்கு அடிமையான உணர்ச்சி என்னத்துக்கு கொண்டு போய் வழிவகுக்கிறது? பாவத்திற்கு வழிவகுக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு நீங்க கண்ணால் பார்ப்பதற்கும் கற்பனைக்கும் உங்க மூளைக்கு வித்தியாசம் தெரியாது, ரெண்டும் ஒண்ணுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் தேவன் சொன்னார், ஒரு ஸ்திரீயை பார்த்து நீ இச்சை செஞ்சன்னு நினைச்சா கூட அது பாவம்னு எழுதியிருக்கார். ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் கற்பனையில் சிந்திப்பதும் ஒன்றுதான் இந்த மூளை நம்புகின்ற ஒரு சக்தி இதுக்கு இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தீய எண்ணங்கள் தோன்றாம இல்லைங்க, தோன்றுதுங்க. உணர்வுகள் தோன்றுதுங்க. தப்பான முடிவுகள் எடுக்கிறோம், தவறான வார்த்தைகள் பேசுறோம், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற இந்த சமயத்துல இந்த மாம்சத்தை எப்படி இறக்க செய்யணும்னு தேவன் சொல்லிட்டார். ஆனா உயிரோடு எப்படி எந்திரிக்கணும்ன்றதையும் தேவன் நடத்தி காட்டுகிறார். அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் முடியும்? நம்ம இன்னைக்கு கேட்கலாம், 2000 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், தேவன் உயிர் தெழுந்தார், அதை பார்த்தோமா சந்தோஷமா இருந்தோமா நம்ம வேலையை பார்ப்போம்னா, இங்கே பவுல் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? தேவன் இறந்தது போல நீங்களும் இறந்து தேவன் எழுந்தது போல உங்களாலையும் எழுந்திருக்க முடியும்னு பவுல் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க, மிக தெளிவா உங்களுக்கு புரியும். 6ல இருந்து வாசிங்க பார்ப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, அதாவது சிலுவையில உங்க மாம்சத்தை அரைஞ்ச பிறகு பவுல் சொல்றாரு என்ன செய்யணும்னு. பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுகிறான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணங்க. நீங்க இந்த மாம்சத்துக்கு மரணத்தை கொடுத்துட்டீங்க, அப்போ மரணத்தை விழுங்கி இருக்கிறானே. சரி, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், கிறிஸ்துவுடன் கூட மரித்தோம், அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். டக்குன்னு பாருங்க, கிறிஸ்துவோட மரிக்கிறோம், கிறிஸ்துவோட உயிர் தெழுறோம் அப்படின்னு போட்டிருக்காரா இல்லையா? அப்போ கிறிஸ்து மரிச்சா நம்மளும் மரிச்ச மாதிரி, உயிர் தெழுந்தா நம்மளும் உயிர் தெழுந்த மாதிரி. ஒத்துக்கிறீங்களாங்க? ஒத்துக்கிறீங்களா? இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இனி மரிப்பதே இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இந்த கேள்வியை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதே இல்லையா, நித்திய வாழ்வு அடைஞ்சிட்டாராம். இப்போ ஒரு வசனம் முன்னாடி என்ன படிச்சோம்? இயேசுவோட நம்மளும் மரிக்கிறோமா, நம்மளும் உயிர் தெழுறோமா? அப்போ இயேசு உயிர் தெழுந்து நித்திய வாழ்வு அடைஞ்சது போல நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும் போதே நித்திய வாழ்வு அடைய முடியுன்றான் தான் வேதத்துல போட்டிருக்கு.
எப்படி பாஸ்டர்ன்றதை அடுத்து வாசிப்போம். நீங்க இப்ப வசனத்தை வாசி. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். ஓகே. அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஓகே. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல மிக மிக சிறப்பான ஒரு 2 வசனத்தை பவுல் எழுதியிருக்கிறார். ரொம்ப டைரக்டா எழுதாம இன்டைரக்டா ஒரு சீக்ரெட்டை வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு மரிச்சாருங்க, நம்மளும் கூட மரிக்கிறோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இயேசு உயிர் தெழுந்தார், நம்மளும் உயிர் தெழுறோம்னு எழுதிருக்காரு. இது செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் கவனிச்சீங்கன்னா, மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த இயேசு இனி மரணிப்பதே இல்லைன்னு ஒரு வசனம் எழுதியிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு வசனம் தெரியுமா? இயேசுவானவர் உயிரோட மாம்சத்துல தாங்க இருக்காரு. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் இனி மரணிப்பதே இல்லை. எப்படிங்க மாம்சத்திற்கு சாவை கொடுத்து விட்டு மீண்டும் எந்திரிச்சு மரணிப்பதே இல்லை? இன்னைக்கு நம்ம கேட்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் சரி, நான் ஏத்துக்கிறேன். ஆனா உயிரோட இருக்கும் போதே எப்படி மரிச்சு உயிரோட எந்திரிக்கிறது? அதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் ஆகும்னா, வசனம் தெளிவா இருக்கு. இயேசுநாதர் செய்தது போல நம்ம என்னைக்கு செய்யறோமோ அன்னைக்கு இந்த மாம்சத்தை மரணிச்சு என்னைக்கு எந்திரிக்கிறோமோ, கிறிஸ்துக்குள் எந்திரிக்கிறோமோ, அதுக்கப்புறம் நீங்க இந்த மாம்சம் உங்களோட ஒப்பிட மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? நான் இந்த மாம்சம் இல்லைன்ற அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்துடும். தெரிய வந்த பிறகு நீங்கள் தேவனுடைய ஆத்மா என்பதனால் நீங்கள் நித்திய வாழ்வுக்குள் நுழைந்து விடுவீர்கள். அல்லேலூயா. இதான் சீக்ரெட். இப்போ நம்ம கேட்கலாம், பாஸ்டர் இதெல்லாம் சரி, தேவன் உயிர் தெழுந்தார், மரணிப்பதே இல்லை, நானும் உயிர் தெழுகிறேன், மரணிப்பதில்லை. ஆனா இந்த ப்ரொசீஜரை எப்படி பாஸ்டர் செய்யறது? இந்த ப்ராக்ரஸ், இந்த ப்ராசஸ் எப்படி அதாவது இந்த வழிமுறையை எப்படி செய்யறது பாஸ்டர்? செயல்முறை என்ன? வாட் இஸ் த ப்ராசஸ் அப்படின்னு கேட்டோம்னா, அதை இயேசுநாதர் தான் மரணம் மூலியமா நிரூபித்து காட்டியிருக்கிறார். பவுல் அதை மிக தெளிவா எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 21 22 வாசிங்க முதல்ல. 1 கொரிந்தியர் 15 21 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால், மரணம்னு ஒண்ணு கிடையாதுங்க. ஆனா யாருனால உண்டாச்சுன்னா மனுஷனால உண்டானுச்சு. அதனால போட்டிருக்கு, மனுஷனால் மரணம் உண்டானது, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள்ளும் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிப்பது வேண்டும், எல்லோரும் மரிக்க வேண்டும். உயிரோடு இருக்கும் போதே ஆதாமை மரிக்க செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எந்திரிக்க வேண்டும் என்று பவுல் எழுதியிருக்கிறார். அது சட்டம் மாதிரி எழுதிட்டார், இப்படி தாங்க நடக்கணும் அப்படின்னு. இதை எப்படி செய்யறது பாஸ்டர்? இது செயல்முறை என்னன்னா 42 49 15லேயே 42 49 ப்ரொசீஜர் போட்டிருக்கு. அண்டர்லைன் பண்ணி இல்ல பிராக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம், பிந்தின மனுஷன் கிடையாது, முதலில் ஆதாம், முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஓகே.
ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அல்லேலூயா. டக்குன்னு ஒரே ஒரு வசனம், பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 1:27 வாசிட்டு வந்துருவோம் பார்ப்போம். ஆதியாகமம் 1:27 டக்குன்னு வாசிட்டா நமக்கு வசனம் இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மீண்டும் ஒரு முறை வாசிங்களேன், தப்பே கிடையாது வாசிக்கிறதுல. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 26வது வசனத்துல முதல் 2 லைன் வாசிங்க பாப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும். சாயல் ரூபம் ரெண்டுமே இருக்கு பாருங்க. சாயல் ரூபம் ரெண்டுமே இருக்கு. அதன்படியாக மனிதனை உண்டாக்கவும் என்று முடிவெடுத்து அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் நம் அனைவரையும் படைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய சாயல் சிஸ்டர். நீங்க தேவனுடைய ரூபமும் சாயலுமா இருக்கிறீங்கன்னு கை கொடுங்க. ரூபமும். those who are watching me, you are created in the image of God. There is no denial in it. தேவனுடைய சாயலும் ரூபமா இருக்கிறோம். இப்போ இந்த வசனத்துக்கு வரும். பவுல் சொல்றாரு, பலவீனத்தில் விதைக்கப்படுகிறோம், பலம் உள்ளவனாய் உயிர்ப்பிக்கின்றோம். பழுதற்றதை விதைக்கின்றோம், பழுது இல்லாததை எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஜென்ம சரீரம், அதாவது ஆதாம் மாம்சம், இதனை முதல்ல உடைக்க வேண்டும். இதை உடைச்ச பிறகுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற ரூபம், தேவனுடைய ஆத்மா நமக்கு தெரிய வரும். அல்லேலூயா. அதனால தான் சொல்ற, ஆவிக்குரிய சரீரம் பின்பானது, பின்னாடி உள்ளது. முதல்ல இந்த ஜென்ம சரீரத்தை உடைக்கணும். ஜென்ம சரீரத்தை மரணத்துக்கு செலுத்தணும். அதை மீண்டும் வாசிங்க, மிக அழகா கொடுத்துருக்காரு பாருங்க. 44ல இருந்து வாசிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். பாத்தீங்களா? முதல்ல விதைக்கணும், ஜென்ம சரீரத்தை விதைக்கணும். இன்னைக்கு ஃப்ரீடம் ஃப்ரைடே, விடுதலை வெள்ளி அன்று நம் ஜென்ம சரீரத்தை என்ன செய்தோம்? விதைத்து விட்டோம். தேவையில்லையப்பா, இச்சை, காம விகாரங்கள், களியாட்டுகள், கோபம், பொறாமை கொண்டிருக்கிற இந்த ஜென்ம சரீரத்தை என்ன செய்யறேன்? சிலுவையில விதைச்சிடுறேனே அப்படின்னு விதைக்கிறோம். விதைச்ச பிறகு என்ன ஆகுதான்? ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆதாம் ஜீவ ஆத்மா தான், பிந்தின ஆதாம் தான் உயிர்ப்பிக்கிறவர், உயிர் தருகின்றவர். ஓகே. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. ஜென்ம சரீரமே முந்தினது. முதல் ரூல் என்ன அப்படின்னா, ஜென்ம சரீரத்தை உடைக்கணுங்க. நம்ம இன்னைக்கு விடுதலை வெள்ளி அன்று வந்தோம், ஜென்ம சரீரத்தை உடைச்சு விட்டோம். இப்ப அடுத்து என்ன ப்ரொசீஜர்? வாசிங்க. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஓகே. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்புகிறான். முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மனுஷன் மண்ணுக்கே திரும்புகிறான். அப்ப உள்ளுக்குள்ள இருக்க ஆவிக்குரிய மனுஷன் எங்க இருந்து வருகிறான்? வானத்திலிருந்து, தேவனுடைய ரூபமாகவும் சாயலமாகவும் வருகின்றான். கரெக்டா நான் சொல்றது? வாசிங்க தொடர்ந்து. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அழிந்து கொள்வோம். ஏன் பாஸ்டர் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் செய்யணும்? இறந்த உடனே நம்ம தேவன்கிட்ட போக தானே பாஸ்டர் போகிறோம். மரித்த பிறகு தேவன்கிட்ட நேரடியாக போக தானே போகிறோம். அப்படின்னா அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா, பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, இன்னைக்கு பாவம் 10,000,
சும்மா ஒரு கணக்கு வச்சுக்கோம். பாவம் 10,000, நன்மை 1000 அப்படின்னா எப்படி தேவன் டேலி பண்ணுவார்? நம்ம இன்னைக்கு ஒரு பொய் சொல்லி கொடுத்துருக்கானுங்க, கடைசி நிமிஷம் இயேசுவே நீ ரட்சியும்னோடனே ஆண்டவர் ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாராம். யார் சொன்னா? விதை விதைத்தவன் அறுக்கதான் வேண்டும், அறுவடை செய்யதான் வேண்டும், நன்மையோ தீமையோ அறுக்கதான் வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேற்று ஒரு நபர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. ஏங்க உங்க கிறிஸ்தவத்துல பாவம்லாம் செஞ்சுட்டு பாவம் பண்ணி கேட்ட ஆண்டவர் மன்னிச்சுடுவாராங்கன்னாரு. யாருங்க சொன்னான்? அப்படிதானங்க உலகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. சரிதாங்க நீ சொல்றது அப்படின்னு. இன்னைக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம். இயேசுவானவர்கிட்ட வந்து சண்டே ஆண்டவரே மன்னித்துரும் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு 10,000 லஞ்சம் வச்சோன்னா ஆண்டவர் மன்னிச்சுறாரு. யாருங்க சொன்னா? விதை விதைத்தவன். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லவா, எந்த படி நீங்க ஒருத்தனுக்கு அளக்குறீங்களோ அதே படியில தேவன் உங்களுக்கு அளந்து விடுவார். சரியா நான் சொல்றது? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தவறு செய்றீங்களோ அதே படியை தேவன் உங்களுக்கு அளப்பார். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா சால்வேஷன் கிரேஸ் இன்னொன்னு எல்லாரும் தப்பிக்கிறாங்க. ஆஹா ஓஹோ, நோ 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 நோ. Let me tell the scripture as it is in the Bible. If you have sowed, you have to reap. No other excuses. இல்ல பாஸ்டர், அதாவது இப்போ திருவிருந்து இருக்கு, அவரை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு என்ன நடக்குதாங்க? ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறாரே தவிர செய்த பாவத்தெல்லாம் மன்னிக்கவில்லை. பாஸ்டர் அப்ப ஆண்டவர் சிலுவையில தொங்குனதுக்கு, சிலுவையில் தொங்குனாருங்க. எதுக்கு தொங்குனார் தெரியுமா? நீங்க செய்த இந்த மாம்சத்தை மரணிக்க செய்து திரும்ப புது சிருஷ்டியா, புது கிறிஸ்துவா இங்க கொடுத்துருக்கு பாருங்க, ஆவிக்குரிய சரீரமா தேவனுடைய ரூபமா எழுந்து விட்டீங்கன்னா இது எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். இல்லைன்னா சும்மா பேருக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிரெட்டையும் வைனையும் சாப்பிட்டுட்டு தேவன் என் பாவம் மன்னிச்சுட்டா திரும்ப திரும்ப செஞ்சோன்னு வைங்க, விதை விதைத்தவன் விதை அறுக்கத்தான் செய்ய வேண்டும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு அதை படிச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இயேசுவானவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல நாமும் உயிர் தெழ வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு கிரேஸ் பீரியட், சால்வேஷன் பீரியடு, ஸ்டேஜில் நல்ல குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டு செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிச்சுடுவார்னா சுத்தமாக மன்னிக்க மாட்டார். நெவர். திஸ் இஸ் ஜஸ்ட் அ சான்ஸ். இல் நெவர் ஃபர்கிவ். ஆனால் யூ ஹாவ் அ பாசிபிலிட்டி. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு பாஸ்டர்? உயிர் தெழுகிறது. உயிர் தெழ வேண்டும். இந்த உயிர் தெழுதல் அப்படின்றது என்ன தெரியுமா? ஏன் இந்த உயிர் தெழுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மாம்சத்தின்படியே இருந்தீங்கன்னா நீங்க அதில் கனியை புசிச்சு தான் ஆக வேண்டும். ஆனா உயிர் தெழுந்துட்டீங்கன்னு வைங்க, அதுவும் இதுவும் உங்களுக்கு கூட சேராது. நான் சொல்றது புரியுதா? மாம்சங்க, மாம்சத்துல இந்த பாவம் எல்லாம் கலந்துருக்குங்க. இன்னைக்கு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறாரு? குட் ஃப்ரைடே அன்னைக்கு மாம்சத்தையே சாவடிக்கிறாரு. சாகடிச்சு எங்க எந்திரிக்கிறாரு? ஆவிக்குரிய சரீரமா எந்திரிக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? அப்படி எந்திரிச்சிட்டா என்னவாகும்? மாம்சத்தோட பாவம் செத்து போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை மாம்சத்துக்கு கொடுத்துடுறாரு. கரெக்ட். இந்த மாம்சம் தகுதியற்றதுன்னு சொல்லி பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுத்துட்டாரு. அது பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது எல்லாம் டேலி ஆயிடுச்சா இல்லையாங்க? கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? மாம்சம் பாவத்தினால செத்துருச்சு, ஆனா உள்ள ஆத்மா கிறிஸ்துக்குள் எழுந்தது. கரெக்டா? இந்த சப்ஜெக்டை தேவன் புரிய வச்சு மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக, ஒரே காரணத்துக்காக தான் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், மரணத்தை அனுபவித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அமர்ந்தார். என்ன பாஸ்டர் செஞ்சாரு? என்ன நிரூபிக்க அவர் செஞ்சார் அப்படின்னா, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும் போதே பாவம் செஞ்ச அந்த மாம்சத்தை அழிச்சு விட்டு கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா எந்திரிக்கிறத நிரூபிச்சு காட்டினவர் இயேசுநாதர். அல்லேலூயா. இன்னைக்கு அப்போ ரிசரக்ஷன் டே அன்னைக்கு நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்னா, எப்படி அவர் இந்த பலவீனமான இந்த பாத்திரத்தை, பலவீனமான இந்த அசுத்தமான இந்த இச்சையை சாகடிச்சு கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சரீரமா. அங்க ஒரு வார்த்தை தெளிவா இருக்கு. 49வது வசனத்துல வாசிங்க பாப்போம். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல அதை நம்ம சாகடிச்சிட்டோம். இப்போ 49ல கொடுத்திருக்கு பாருங்க. வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஏற்கனவே இருக்கு. இப்போ மண்ணான சாயலை அழிச்சிட்டு வானவர் சாயல்ல நடைபோடுகிறோம். அல்லேலூயா. இந்த ரிசரக்ஷனோட பியூட்டியே அதுதான். ஆமென்.
மாம்சத்திலே இருந்தோம்னா பாவத்திற்கு செத்து போயிடுவோம். ஏன்னா பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் கிடையாது. எனவே பாவத்திற்கு இறந்து விடுவோம். ஆனால் தேவன் அங்க கிருபையின்படி, தட் இஸ் கிரேஸ், தட் இஸ் சால்வேஷன். கிருபையின்படி என்ன செய்கிறார்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், நாங்கள் அதை மாற்றவில்லை, அதனால உங்க மாம்சத்துக்கு நீங்க மரணத்தை கொடுத்துருங்க, உயிரோடு இருக்கும் போதே மரணத்தை கொடுத்துருங்க. எப்படின்னு கேட்டோம்னா, சிலுவை ஆண்டவர் நம் கையில் ஒப்படைச்சார். டெய்லி சுமந்து கொண்டு வா, செய்கிற பாவத்தை அது மேல அரைஞ்சு விடு, நீ கிறிஸ்துவுக்குள் உயிர் தெளிந்து கொள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, மாம்சத்துடைய சாயலை ஒழிச்சிரு, தேவனோட சாயலா எந்திரிச்சிரு. இதுதான் இந்த ரிசரக்ஷனுடைய மிகப்பெரிய சீக்ரெட். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் மிக சிறந்த ஒரு வாய்ப்பை நம் வாசலில் வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மிக சிறந்த வாய்ப்புங்க, மிகச்சிறந்த வாய்ப்பு. மண்ணானவனை இறக்க செய்து ஆவியானவராய் எழுந்திருக்க அவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆவியின் ரூபமாக, அவரின் ரூபமும் சாயலுமாக எழுந்திருக்க. எத்தனை பேர் தேவனுடைய சாயல்ல இருக்க ஆசைங்க? எத்தனை பேருக்குங்க ஆசை? சரி, கை இறக்கிங்க. எத்தனை பேர் தேவனுடைய சாயலா இருக்கீங்க? ஏற்கனவே நம்மலாம் ஒரு சாயல் தாங்க. கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஏற்கனவே சாயல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயல். ஒன்று சொல்றேங்க, முடிஞ்ச டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்சுங்க. நீங்க ஆச்சி ஹைட்டா இருக்காங்க, நான்சி அக்கா ஆச்சி பக்கம் கொஞ்சம் குட்டையா இருக்காங்க, ஆமாவா இல்லையா? நான் ஆச்சி பக்கம் பச்சை கிளி மாதிரி இருக்கேன், குருவி மாதிரி குட்டி கொண்டு இருக்கேன். இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோம்? எத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்கீங்க? கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு கண்ணு வித்தியாசமாக இருக்குது, மூக்கு வித்தியாசமாக இருக்குது, ஹைட்டு, முடி வித்தியாசமாக இருக்கா இல்லையா? வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிற இடத்துல ஒன்றுபடுது. என்ன தெரியுமா? உங்களுடைய உயிர். உயிரில் எதுவும் அடையாளம் இருக்கா? உயிரில் பேர் எழுதியிருக்கா? உயிரை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஹார்ட்டை திறந்து உயிரை பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அந்த உயிருக்கு என்ன தெரியுமா பேரு? தேவனுடைய ஆத்மா சாயல். தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா முதல்ல வர்றது இந்த மண்ணின் மனுஷன், ரெண்டாவது உள்ள இருக்கிறது தான் ஆவிக்குரிய மனுஷன். புரியுதா நான் சொல்றது? அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மிகப்பெரிய கஷ்டங்க சிலுவையை சுமக்கிறது. ஆனா சுமந்தார். ஏன்னா மனிதனுக்கு வாய்ப்பளிக்கின்றார். நம்ம மனுஷனாவே இருந்தோம்னா பாவத்துக்கு மறிச்சிருவோம், தேவன்கிட்ட போக மாட்டோம், தேவனோட சாயலா எந்திரிக்க மாட்டோம். ஆனா அதை முறித்து உடை தெரிவதற்கு மரணம் ஒன்றே ஒரு கீ. இங்க எல்லாரும் ஹிஸ்டரியில நினைச்சுக்கிட்டு, இன்னைக்கு வரலாறு மக்கள் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க மரணம் தான் முடிவுன்னு. மரணம் தாங்க தொடக்கமே. ஒரு புதிய வாழ்வின் தொடக்கமே மரணம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அதை என்ன செய்கிறார்? மண்ணான மனுஷனுக்கு மரணத்தை கொடுத்து ஆவிக்குரிய மனுஷனை உயிர்ப்பிக்கின்றார். அதனால தான் பவுல் எழுதுகிறார், அவர் இருந்தபடியே நாமும் இறக்கின்றோம், அவர் எழுந்தபடியே நாமும் எழுந்திருக்கின்றோம், அவர் நித்திய வாழ்வை அடைந்தது போல நாமும் அடைந்திருக்கின்றோம். அல்லேலூயா. சரிங்க, இது எல்லாம் சூப்பர். ஒரு ஸ்டார்டிங்ல மத்தேயு வாசிச்சோம்ல, ஸ்திரீகள் தேடி வந்தாங்க, கல் புரட்டப்பட்டது, அவர் இங்கு இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் சொன்னபடியே வாசிச்சோம்லங்க. அங்க உன்னை கவனிச்சிங்களா? நீங்க 4 வசனத்தையும் எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். ஆண்டவர் உயிர் தெழுந்த செய்தி எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயுல என்ன சொல்லியிருக்குன்னா, அங்க வரும்போது கல் புரட்டி போடப்பட்டு தேவதூதன் உட்கார்ந்துருந்தானே இருக்கு. மார்க்ல என்ன தெரியுமா இருக்கு? அவங்க வந்து அங்க நின்று புலம்புறாங்களாம். அதாவது தேவனை யார் காப்பாற்றுவார், இந்த கல்லை யார் புரட்டி போடுவாங்க, இவ்வளோ பெரிய கல்லா இருக்கீங்கன்னு அங்கே நின்று புலம்புறதா வேதம் சொல்லியிருக்கிறது, நான் சொல்லவில்லை. ஹலோ, மார்க்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்திரீகள் அங்கே வந்து புலம்புறாங்களாம், கல்லை யார் புரட்டி போடுவான்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயம் வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்குறாங்க. வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி போடுறான், கண்ணு முன்னாடி புரட்டி போடுறான். புரட்டி போட்டுட்டு அது மேல உட்கார்ந்து என்ன தெரியுமா சொல்றான்? அவர் இங்கு இல்லை சொன்னபடியே அவர். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ். என்ன தெரியுமா? கல் புரட்டுறதுக்கு முன்னாடியே அவர் அங்க உள்ள இல்லை. கல்லை புரட்டுறதுக்கு முன்னாடியே அவர் உயிர் தெளிந்து வெளியேறி விட்டார். அல்லேலூயா. நம்மளாம் இன்னைக்கு நினைக்கிறோம் தேவதூதன் வந்து கல்லை புரட்டி போட்டு ஆண்டவர் எழுப்பினோடனே ஆண்டவர் வெளியே, கல் மூடி இருக்கிற போதே அவர் வெளியில எந்திரிச்சிட்டார்.
சாவு அவரை மூடி வைத்திருக்கும் போதே அவர் உயிரோடு எந்திரித்து விட்டார். அல்லேலூயா. இப்போ என்னுடைய கேள்வி, now my question is, தேவதூதன் வந்து எழுப்பல, பிதாவானவர் வானத்திலிருந்து ஒரு வல்லமையை இறக்கல, வல்லமை இறக்கினா மக்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, செய்யல. எந்த யாருமே பழைய தீர்க்கதரிசிகள் மோசே எலியா யாரும் தோன்றி இயேசுவானவரை எழுப்பல. இப்படி யாரும் செய்யாத இடத்துல இயேசுவானவரை எழுப்பியவர் யார்? லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்கு யாருங்க போனாரு? போய் என்ன செஞ்சாரு? எதுவும் சொல்லாம மந்திரம் ஓதுனாரா? என்ன சொன்னாரு? லாசருவே சொல்றாரு, நடக்குது. ஒத்துக்கிறீங்களா? இங்க இயேசுநாதருக்கு யாருமே செய்யலைங்க. தான் மார்பிளே சாய்ந்திருக்கிற யோவான் செய்யலையே, பரலோகத்தின் திறவுகோல் கொடுத்த பேதுரு செய்யலே, யாருமே செய்யல. பிதாவானவர் வானத்தை, அதாவது எது நடந்தாலும் மத்தேயு மார்க் லூக்கா 3 பேரும் விடாம போட்டி எழுதுவாங்க. யோவான் அதுக்கு மேல எழுதும் போதே நான் அவர் தோளில் சாய்ந்திருக்கிறவன், பிரியமானவன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டுருவாரு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? யோவானில் மட்டும்தான் அதெல்லாம் இருக்கும். அதை மார்க்கும் லூக்கான்ல சொல்லியிருக்கணும். யோவானே சொல்லிக்குவார், நான் தான் பிரியமானவன் அப்படின்னு. போட்டு பைபிள் எழுதுகின்ற இடத்துல இதை குறிச்சிருக்கணுமா இல்லையா? ஞானஸ்தான இடத்துல வானம் திறக்கப்படுகிறது. பிதாவானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இவரே நேசகுமாரன். அது போல இங்க ஏதாவது நடந்ததை எழுதியிருக்கணுமா இல்லையா? நடக்கல. பிதாவானவர் எழுப்பல, தேவதூதன் வந்து எழுப்பல. ஏன்னா தேவதூதன் வரதுக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சு போயிட்டார் வெளியில. யாருங்க அப்ப இயேசுவானவர் எழுப்புனா? லூக்கா 9:22 இருக்கு. அதற்கான பதில் லூக்கா 9:22 இருக்கு. லூக் 9:22, லூக்கா 9:22 இருக்கு. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும். இதை இயேசுநாதர் பேசுறார் உயிரோடு இருக்கும்போது. பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாதகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் கொல்லப்படவும்னு முடிக்காம தேவன் சொல்றார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இயேசுநாதர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம்? இயேசுநாதர் எந்த இடத்துலையுமே எந்திரிக்கலாம், எந்திரிக்காமலையும் போகலாம். இந்த மேபி நாட், சிம்பத்தி, எம்பத்திலாம் தேவன் பேசல. நான் எந்திரிச்சா எந்திரிப்பேன், எந்திரிக்காமலையும் போவேன். 3 இடத்துல நான் உங்களுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் சுட்டி காமிச்சிருக்கேன். தேவன் ஊழியம் செய்யும் போதே, உயிரோடு இருக்கும் போதே 3 இடத்துல சொல்லுகிறார், மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், கொல்லப்படுவார், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தே தீருவார். இட் இஸ் a conviction. இறக்கிறதுக்கு முன்பாக உயிர் தெழுவேன்னு சொல்லிட்டாருங்க இயேசுநாதர். யோவான் 1:13 படி இயேசுநாதர் வார்த்தையானது மாம்சமானது. புரியலையா உங்களுக்கு? இயேசுநாதரை யாரும் எழுப்பல. அப்புறம் எப்படி பாஸ்டர் இயேசுநாதர் எழுந்தார்னா, தான் இறக்குறதுக்கு முன்னாடியே 3ஆம் நாள் நான் உயிரோடு எந்திரிப்பையா அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாரு. யோவான் எழுதினது படி வார்த்தை 3ஆம் நாள் காலை விடுவதற்கு முன்பாகவே மாம்சமானது. வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும். தான் உயிரோடு இருக்கும் போதே மரணத்தையும் சொல்றாரு. அதோட முடிக்காம உயிரோட நான் எந்திரிப்பேன்னு சொல்லி 3ஆம் நாள் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்தார். இன்னைக்கு பெரிய வல்லமை புறப்பட்டு வரல. 12 சீஷர்கள் சுத்தி நின்று அந்நிய பாஷை பேசல. இயேசுவானவர் கல்லறையில் நின்று ரீதாலா பாபா எல்லாம் உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். ஏண்டா ஒளி கொடுத்தவரை காணுமப்பா, நம்பிக்கை கொடுத்தவனே செத்துட்டான் ஐயா. நம்ம வேலையெல்லாம் விட்டு பிரதான ஆசாரியெல்லாம் ஈத்துட்டோம், மல்குஸ் காதையும் வெட்டிட்டோம், புளிய கரைச்சி போய் உட்காந்துருக்கானுங்க. என்ன செய்ய போறோம் அடுத்து? அவர் கூட இருந்தோம், போற போக்கில் 5 அப்பம் 2 மீனை பெருக்கி நமக்கும் கொடுத்தாரு, சாப்பிட்டு போயிட்டே இருந்தோம். இனி என்னையா செய்யறதுன்னு உட்காந்துருக்கும் போது வானத்திலிருந்து வல்லமை இறங்கலை, தேவதூதன் இறங்கலை, ஆனால் சொன்ன வார்த்தை மாம்சமானது. அதனால தான் வேதம் சொல்லியிருக்கிறது, மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் கனியை புசிப்பார்கள்.
செய்து காட்டியவர் இயேசுநாதர். அல்லேலூயா. மரணத்தை பேசுகிறார், ஒப்பு கொடுக்கப்படுவேன், கொல்லப்படுவேன், மரணத்தை பேசுகிறார். அதன் பிறகு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் எந்திரிக்கலாம், எந்திரிக்காம போகலாம் இல்லை, நான் நிச்சயம் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி உயிர்த்தெழுதலை பேசி, உயிர்த்தெழுதலை புசித்து, உயிர்த்தெழுதலை உண்மையாக்கின இயேசுநாதர் ஒருவரே. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தேவன் என்கிட்ட என்ன தெரியுமாங்க சொல்லி அனுப்புனாரு? உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி, இந்த மாம்சத்தை இறக்க செய்தது, ஆவிக்குரிய சரீரமா எந்திருக்கிறது, இது எல்லாம் சாத்தியம். அதனை செய்கின்ற கருவி எது பாஸ்டர்? உங்க நாவில் பொருந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் நாவில் பொருந்திருக்கிறது. மரணமும் ஜீவனும் உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? இன்னைக்கு தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து மாம்சத்தை சாகடிச்சிருங்க. சாகடிச்ச பிறகு இனி உயிருள்ள வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் பேசணும் அப்படின்னா, வெட்கப்பட்ட இடத்தில் தேவன் என் தலையை உயர்த்துவார். பலவீனமாய் இருக்கிறவனை பலன் ஆக்குகிறார். He is making the weak the strongest. Amen. So what should I do on this resurrection அப்படின்னா, today இயேசுவானவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ, இன்று நீங்களும், இன்று நானும், பக்கத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொருவரும் நானும் உயிர் தெழுந்தேன் என்று வார்த்தையை பேசுங்க. அதன் கனியை சாப்பிட்டு நீங்களும் ஆவிக்குரிய சரீரமாக உயிர் தெழுங்க. அல்லேலூயா. ஆமென். வேர்ல்ட் இஸ் பேட். உலகம் மோசமானது. உலகத்தில் இச்சைகள் இருக்கும், களியாட்டுகள் இருக்கும், தீட்டு இருக்கும், கொலை கொள்ளை எல்லாம் இருக்கும். மாம்சமும் அதுக்கு வழி போகுது. ஏன்னா முதல் மனுஷன் யார்? ஆதாம். மாம்சம் அதுக்கு ஒத்து போகுது. பாவம் செய்து அதில் கொஞ்சம் சந்தோஷத்தை எடுக்குது, இது எல்லாம் செய்து. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதனை முறியடிக்கவே தேவன் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறார். வாட் இஸ் தி ஃபார்முலா? எக்ஸ் இன்ட்டு ஒய் கிடையாது. கிராஸ் இஸ் தி ஒன்லி ஃபார்முலா. கிராஸ் அப்படி மரணத்தை வரவழைச்சிரு. உயிரோடு இருக்கும் போதே மாம்சத்தை மரணத்துக்கு தள்ளிடு. மாம்சம் பாவம் செஞ்சது, அப்போ பனிஷ்மெண்ட் என்ன? மரணம். கொடுத்துருன்றார் ஆண்டவர். நீ கொடுத்துரு, ஏன்னா நீ மாம்சம் கிடையாது, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு எழுதி வச்சிருக்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும், அதை தான் தேவன் சொல்றார். முதல் மனுஷன் ஆதாம் செத்தால் பரவாயில்ல, போயிட்டு போது. ரெண்டாவது மனுஷனான தேவனுடைய ஆத்மாவும் ரூபமாவும் நீ நடைபோடுன்றார். அதனால இன்னைக்கு அந்த உண்மை புரிந்த நீங்க, இயேசுவானவர் எப்படி இன்னைக்கு உயிர் தெழுந்தாரோ அதே போல உயிர் தெழ வேண்டும். ஆனா அதோடைய ஆயுதம் எங்கன்னா உங்க நாவல் அடங்கியிருக்கு. ஸோ இன்னையிலேருந்து, இந்த ரிசரக்ஷன்லேருந்து நான் என்ன பாஸ் செய்யணும்னா, ஸ்பீக் ஒன்லி ட்ரூத். எது நல்லதோ, எது உண்மையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அதையே சிந்திக்க மட்டும் இல்லாமல், பவுல் தெளிவாக எழுதிட்டார், பேசுங்கள்னு சொல்லலை. சிந்தனையில் வந்துட்டாலும் நம்ம பேசிடுவோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சிந்திக்கிறோம், நாளை பேசுகிறோம், அது மேலே நடை போடுறோம். இனி பாவத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல, உயிரோடு எழுந்தவர்கள் நாம். அல்லேலூயா. இனி மரணத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல, கிருபைக்கு அடிமையானவர்கள் நாம். இனி இந்த மாம்சமான பிசாசுக்கு அடிமையானவர்கள் அல்ல, உயிருள்ள தேவனுடைய அடிமையானவர்கள் நாம். தேவனுடைய பிள்ளையானோம். அல்லேலூயா. ஆமென். The most beautiful resurrection is possible for each and every one of you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உயிர்த்தெழுதல் வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையில் அறைந்து இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் உயிர்த்தெழுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் as நியூ சோல்ஸ். பழையவை ஒளிந்து இன்றோடு எல்லாம் புதிதானது. இனி மாம்சம் சொல்லும் பாருங்க, நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன், நீ அப்படியா இருவேன். வார்த்தை சரியா இருக்க, நீ நான் உயிரோடு இருப்பேன், தீர்காயுசா இருப்பேன், மான்கால்களா இருப்பேன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொண்டு இருப்பேன், கழுகுகளை போல செட்டையை அடிப்பேன், உயரே எலும்புவேன். சரியான வார்த்தைகள் பேசணும். அல்லேலூயா. கடைசியா ஒரு பெரிய சீக்கிரட்டோட நான் முடிக்கிறேன்.
தேவதூதன் இதை சொல்லிட்டு, அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார், சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார்னு ஒரு வார்த்தையை அங்கே போட்டிருக்கார். சொல்லிட்டு சொல்றார், அவர் உங்களுக்கு முன்பாக கலிலிக்கு செல்லுகிறார், சந்தோஷமாக கடந்து செல்லுங்க. எனக்கு இந்த வார்த்தை ஸ்டாகரிங்காக இருந்தது. என்னன்னா, பெரிய பெரிய விஷயம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போது கலிலிக்கு போகிறத ஏங்க சொல்லணும்? எப்படியும் இயேசுவானவர் எல்லாரும் முன்னாடி தோன்றதாங்க போகிறாரு, கலிலிக்கு போனார் ஏன் சொல்லணும்னு உட்காந்து அமைதியாக இந்த கலிலியோடைய அர்த்தம் என்னன்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு, கலிலிக்கு என்ன தெரியுமாங்க அர்த்தம் போட்டிருந்தது? இட் இஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த சர்ச்னு போட்டிருந்தது. என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது சபையின் வாசல்னு போட்டிருந்தது. எனக்கு இதை படித்தோன்னே பயங்கர ஷாக். தேவதூதன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சபையின் வாசலுக்கு செல்கிறார். பவுல் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா எழுதியிருக்கோம், சபையா இருக்கோம்னு எழுதியிருக்காரு. அப்போ சீக்கிரம் இதுல பியூட்டி என்ன தெரியுமா? மாம்சத்தை இறக்க வைக்கிறோம், ஆவிக்குரிய சரீரமா எந்திருக்கிறோம். பவுல் சொன்னது போல நான் தேவனுடைய ஆலயமா மாறுறேன். எந்திரிச்ச அடுத்த நிமிஷம் என் வாசல்ல கிறிஸ்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எங்க பாஸ்டர் இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இருக்கு, வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 நான் முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இயேசுவானவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாரு, நல்ல ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு அறிகிறார்கள். இன்னைக்கு மாம்சத்தின்படி இருந்தா ஆத்மாவின் சத்தம் நமக்கு கேட்காது, தவறி போகின்றோம். அதனால இந்த சாவை நம்ம கொடுத்து மாம்சத்துக்கு மரணிக்க செய்து ஆவிக்குரிய மனுஷனா எந்திரிச்சோடனே கிறிஸ்து கதவை தட்டுறாராம். ஹேய் ஹலோ அப்படின்னு கதவை தட்டினோடனே நமக்கு ஆத்துமால இருக்கிறதுனால தேவன் அப்படின்னு தெரிஞ்சு கதவை திறந்தோடனே நானும் அவரும் உட்காந்து போஷிக்கிறோம். அவர் வந்துட்டார்னு வைங்க, அவரோடு பிதாவும் வருகின்றார், நாங்கள் மூவரும் ஒன்றாகிறோம். அன்றே சத்தியம், அன்றே விடுதலை, அன்றே ரட்சிப்பு உங்க வீட்டுக்கு வந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க மாம்சத்தை மரணிக்க செய்திருங்க. ரொம்ப நேரம் வேண்டாம், just 10 minutes. Sit for 10 minutes. அமைதியா உட்காருங்க. பிறந்ததுலேருந்து இதுவரை மாம்சத்தின்படி வாழ்ந்திருப்போம், இச்சைகளுக்கு இடம் கொடுத்துருப்போம், மற்றவங்க பேசுறதுக்கு இடம் கொடுத்துருப்போம், ஒருத்தர் மட்டம் தட்டினோடனே நம்ம அதுதான் நம்ம நினைச்சிருந்திருப்போம். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, 10 நிமிஷம் உட்காருங்க. 10 நிமிஷம் உட்காருங்க. ஆண்டவரே, நான் அந்த மாம்சத்தின்படி இருந்துட்டேன், தவறு ஐயா, இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், நான் இந்த மாம்சம் இல்லை, உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அடையாளத்தை இன்னைக்கு கண்டுபிடிச்சு தேவன்கிட்ட சொல்லுங்க, இன்னையோடு இந்த மாம்சத்தை நான் மரணிக்க செய்கிறேன், புது சிருஷ்டியா எந்திரிக்கிறேன்னு. நீங்க அப்படி எந்திரிச்சு பெருமூச்சு விடும் போது அவர் உங்க கதவை தட்டுவார். கதவை திறங்க, நீங்களும் அவரும் ஒன்றாகுங்க. ஒரே மாம்சமா ஒரே ஆத்மாவா இருந்து நீங்க ரட்சிப்படைந்து அதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் செய்யணும்னா உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. So go resurrect. உயிர் தெழுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயிரோடு எந்திரிங்க, உயிரோடு எந்திரிங்க. இல்ல விசுவாசம் உள்ளவர்களா சொல்லுங்க, நான் உயிர் தெழுந்தேன், நான் உயிர் தெழுந்தேன். I am resurrected. No more going under the bondage of debt, disease, sin and sickness. இதுல பெரிய பியூட்டி என்ன தெரியுமாங்க? இயேசுநாதரை மரணம் கட்டி போடணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய கல்ல மூடி வைக்கிறானுங்க. மரணத்தை மேற்கொண்டு வெளியேறினவர் இயேசுநாதர். உடை தெரிந்து இன்னைக்கு உங்களை கட்டி போடணும்னு நினைக்கிற கடன், வியாதி, பிரச்சனை, தொல்லைகள், கோபங்கள், இச்சைகள், இது எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்வது? வார்த்தையை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நான் உயிர் தெழுந்தேன்னு சொல்லுங்க, கல் புரட்டுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை உயிர் தெழுத்து விட்டுருவார். அல்லேலூயா, ஆமென். அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, சந்தோஷமா இன்னைக்கு சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. அதே சமயம் வீட்டில் மாம்சம் போஜனம் சாப்பிட்றதை விட ஆத்மா தேவனோடு இன்னைக்கு சாப்பிட்டாகணும். டிரான்ஸ்ஃபார்ம், ரிசரெக்ட், இட் இஸ் டன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உயிர் தெழுந்து விட்டேன்.
என் நேசர் உயிர்த்தெழுந்தது போல் நானும் உயிர்த்தெழுந்து விட்டேன். We are all resurrected. தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்ததுக்காக நன்றி. இன்று போய் மாம்சத்தின்படி வாழ்ந்த இத்தனை வருடங்களை நாங்கள் மன்னிப்பு கேட்டு மாம்சத்தை விட்டு உள்ளுக்குள் இருக்கின்ற ஆவிக்குரிய சரீரமாய் உம்முடைய ரூபமாய் எழுந்து உயிருள்ள வார்த்தைகளை பேசி மரணத்தை உடைத்தெறிய நீர் உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்களை உயிரோடு எழுப்பி உமக்கென்று சாட்சியாக வாழ நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகிழ்ந்து களி கூறுங்கள், நீங்கள் உயிர்த்தெழப்பட்டீர்கள். You are resurrected. You are resurrected. God bless you. Shalom.